காக்கும் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் நடந்து வருகின்ற பாதையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். அது சீரான பாதையா இருக்கிறதா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பாதையா இருக்கிறதா என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் விரும்புவது நாம் சீரான பாதையில் செல்ல வேண்டும் என்று. அப்பொழுதுதான் நம் வழிகளெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிலையானதாய் இருக்கும், நமக்கு வெற்றி தருவதாய் இருக்கும், நம்மளை மகிழ பண்ணுவதாய் இருக்கும். எனவே நாம் செய்ய வேண்டியது, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியமும் சீரானதாய் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சீரான பாதையில் நாம் செல்லும் பொழுது நம் வழிகள் எல்லாம் நிலையானதாய் இருக்கும். சீரில்லாத பாதையில் நாம் செல்லும் போது அது நிலைவரப்பட்டதாய் இருக்கும். எனவே தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லி நாம் அவரோடு செல்லும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் நிலைவரப்பட்டிருப்பதாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.